ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு பொரிச்ச சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. முதல்ல சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் திருத்தி அவிச்சு வச்சாச்சு. அவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆறுனது தோலை எடுத்துட்டு வட்ட வட்டமாக வெட்டி போடுங்க. வட்ட வட்டமாக வெட்டிக்கிடுங்க. வெட்டி இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ போட்டுக்கிடுங்க. நான் அதில் கறி மசாலா போட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா போட்டேன், உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு உரைப்பு அதிகம் வேணும்னா போட்டுக்கிடுங்க, ஏன்னா இதில் குழம்புலேயும் உரைப்பு போடுவோம் பார்த்துக்கிடுங்க. அப்படியே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை பொரித்து எடுத்துங்க. இந்த வலுவலுப்பு இருக்கும் பற்றியெல்லாம் அந்த கிழங்குல அதை போகிறதுக்காக அப்படி பொரித்து எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 துண்டு தேங்காய், 4-5 பல்லு பூண்டு, ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், சின்ன ஸ்பூனுக்கு தான். மிக்சரை நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு 10-15 போடுங்க. பூண்டு ஒரு 10 போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த புளியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நனைய போட்டு வச்சுருங்க. 2 தக்காளி அதை பொடிசாக அரிஞ்சு அதையும் போடுங்க. போட்டுட்டு உப்பு போடுங்க, தேவைக்கேற்ப உப்பு போட்டு கிண்டிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. தீ மிதமான தீயில் தான் எரியணும். முடிச்ச தக்காளி நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் திறந்துட்டு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தா இருக்குல்ல, அந்த கிரேவியை தூக்கி ஊற்றுங்க. இது கிண்டிட்டு புளியை கரைச்சி 1 கப் தண்ணி ஊற்றுங்க. புளியை கரைச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த புளி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் ஊற்றுங்க. தேங்காய் மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் 1 கப் தண்ணி ஊற்றிடுங்க. சரியாக இருக்கும். உப்பெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கிடுங்க. வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கும் பற்றியெல்லாம் கொதித்த பிறகு நம்ம பொரித்து வச்சா இந்த சேப்பங்கிழங்கு போடணும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க அந்த குழம்பு. செய்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டக்கராக இருக்கும். கூட்டே வேண்டாம், அதை வச்சே அப்படி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. திரும்ப 1 நிமிஷம் சிம்மிலே இருக்கணும். மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம், மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளம், முட்டை இதெல்லாம் வச்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது கூட வேண்டாம், சும்மாவே சாப்பிட்லாம். அந்த வாசனைக்கு இதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.